டிஎம்லாம் வந்து மனசாட்சி இருக்காடா, அதெல்லாம் நான் பாக்கணுமாடா, எனக்கு போட்டோவா அனுப்புறீங்க, பார்த்தோடனே பயமா இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்ணுல ஃபில்டர் போட்டு சன்கிளாஸ் போட்டு கூசுது, அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்கோர்ஸ் எனக்கு தெரியும், பட் தம்பிகளா, உங்க தம்பிகளை காட்டாம இருங்க ப்ளீஸ். சொல்லுங்க. மெல்லிடை பார்த்தேன் கஞ்சனடி கரெக்டா தான் பேசியிருக்காங்க. சற்றே நிமிர்ந்தேன், இதுக்கும் பிரம்மனுக்கும் சம்பந்தம் இல்ல, இது என்னுடைய ஆள் பார்த்த வேலை. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எனக்கு மனசே கேக்கல. எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்தா பிடிக்கும். ஏன்னா நிறைய ஐ மீன் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கணும், எனக்கு வந்து பெருசா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். So yeah. யாரு நீ? ஒரு மார்க்கமா இருக்க? எந்த ஊர்க்காரி? கண்டம் நோக்கேன்ன. எவடி இவ இந்த குத்து குத்துறா? நீங்க ஷையும் வந்து என்னோட ப்ரொஃபஷனும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஷைனா இப்போ திடீர்னு என்ன ஒரு 10 பேர் இருக்கவங்க ரூம்ல விட்டீங்கன்னா, ஐ மீன் சிரிக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. ஓகே, நான் ஒரு மீம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது எனக்கு டக்குன்னு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்ச விட்டு கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன் பேய் எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வர பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. நான் வந்து கிஸ் பண்ணல, பட் அவங்க என்ன பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் வந்து நான் ஒரு லேடிஸ் வாஷ்ரூம்ல இருந்தப்போ வந்து இந்தியால இல்ல, வந்து யூ லுக் சோ கியூட், யூ லுக் சோ பியூட்டிஃபுல், அந்த மாதிரிதான் பேசுறாங்கன்னு நினைச்சு நானும் அப்படின்ட்டே இருந்தேன். டக்குன்னு பிடிச்சி உமா கொடுத்துட்டாங்க. டிஎம்லாம் வந்து மனசாட்சி இருக்காடா, அதெல்லாம் நான் பாக்கணுமாடா, எனக்கு போட்டோவா அனுப்புறீங்க, பார்த்தோடனே பயமா இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்ணுல ஃபில்டர் போட்டு சன்கிளாஸ் போட்டு கூசுது, அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்கோர்ஸ் எனக்கு தெரியும், பட் தம்பிகளா, உங்க தம்பிகளை காட்டாம இருங்க ப்ளீஸ்.